கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, இக்குறும்படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் யாரையோ குறிப்பிடுவதாக இல்லை. காரணம், நம் குடும்பத்தில் தினம் காணும் கதாபாத்திரங்கள் தான் அவை. நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், ஏன் இந்த கதாபாத்திரத்தில் ஒன்று நாம கூட இருக்கலாம். ஆனால் இன்றைய கிறிஸ்துவ குடும்பத்தில் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நடக்கும் தவிர்க்க முடியா உண்மை கதைதான் இது. காணுங்கள், கண்டு மகிழுங்கள், கண் திறக்கப்பட்டு ஒருவேளை தொடப்பட்டால் தவிருங்கள். தேவனை தேடுங்கள், இதுவரை தேடாவிடில் மனம் வருந்துங்கள், முடிவில் திருந்துங்கள். இதுவே இக்கதைக்கு நீங்கள் தரும் கௌரவம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்முடைய கதையில இவர்தான் முக்கிய கதாபாத்திரம். இவர் பெயரே லேப்டாப் லாபான். காலையில எழுந்ததுமே கையில என்ன இருக்குமோ இல்லையோ, ஆனால் கட்டாயம் லேப்டாப் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் இவருக்கு பணமே பிரதானம், மணி மைண்ட். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். எல்லாருக்கும் பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவருக்கோ தேவையே பணம் தான். வாழ்க்கைக்கு பணம் முக்கியமே, இவருக்கு பணம் தான் முக்கியமே. காசுக்காக என்ன வேணா செய்வாரு, பிணம் போல கூட நடிப்பாரு. இவர் பண ஆசை பிடித்தவர் இல்லை, பணத்தின் மீது பைத்தியமே பிடித்தவர். சுருங்க சொன்னா காசுதான் இவருக்கு பாஸ். இவங்க தான் லேப்டாப் லாபானுடைய மனைவி. பேரு மேக்கப் மேரி. பேருக்கு தகுந்தாற் போல எப்போதும் முகத்துக்கு மேக்கப். மேக்கப் இல்லாம எங்கும் போக மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னு சொன்னா, தூங்கும்போது கூட மேக்கப் போட்டு தூங்குவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். கணவன் சம்பாதிப்பதை இவங்க ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு இவங்க சந்தோஷம்தான் முக்கியம். குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க. நாளும் விதவிதமான புது துணி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டி ஃபங்க்ஷன். இதுதான் இவங்க வாழ்க்கை. இப்படித்தான் இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் லேப்டாப் லாபானுடைய மகன். பேரு கிரிக்கெட் கிரிஷ். கிரிக்கெட் விளையாட்டு என்பது இவனுக்கு நாடி நரம்பு சத புத்தி முழுவதும் ஊறிப்போன ஒன்று. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம கூட வாழ்வான், ஆனால் கிரிக்கெட் இல்லாம வாழவே மாட்டான். கிரிக்கெட் என்றாலே இவனுக்கு உயிர். இன்னும் சொல்ல போனா கிரிக்கெட்டுக்கு பைத்தியம் என்றே சொல்லலாம். இந்த பொண்ணுதான் லேப்டாப் லாபானுடைய மகள். பேரு செல்போன் சில்வியா. எனி டைம் கையில செல்போன், வாட்ஸ்அப் சாட்டிங், வீடியோ கால், கேமிங், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா, இப்படி டே ஃபுல்லா விழிப்பிதுங்க மொபைல் பார்ப்பா. மொபைல் பார்த்து பல பேருடைய கண்ணு போச்சுன்னு தெரிஞ்சா கூட இவ பார்க்கறத விட மாட்டா. செல்போன் இல்லாம சர்ச்சுக்கும் போக மாட்டா, சோறும் சாப்பிட மாட்டா. மொபைல் இல்லையா இவளுக்கு மூளையே வேலை செய்யாது. இப்படி நாளும் பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்துல எது இன்றைய முக்கிய தேவை என்பதை காட்டவே இந்த படம். உங்கள் கண்களுக்கு விருந்தாக இதோ.
6 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க பாரு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சீக்கிரமா எழுந்து சர்ச்சுக்கு போலான்னே இல்லை. சில்வியா, சில்வியா எழுந்துருமா, நேரம் ஆச்சு, சர்ச்சுக்கு போகணுமா, எல்லாரையும் எழுப்புமா. இருங்க தாத்தா, இப்பதான் 6 மணி ஆகுது. காலையில எழுந்துக்கலாம், பைபிள் படிக்கலாம், ப்ரேயர் பண்ணலான்னே இல்லை. என்ன குடும்பமோ, எப்பதான் மாற போறாங்களோ தெரியல. ஹலோ, சொல்லுப்பா. தூங்கி எழுந்துட்டேன். என்னது, பாட்டி வந்துட்டாங்களா? நான் 10 மினிட்ஸ் நான் அங்கே இருப்பேன். நான் 1C ரெடி பண்ணி வைக்க சொல்ல நான் வரேன். நான் சண்டே தான் நிறைய ஃபங்க்ஷன் வருது. ஒரு நாளைக்கு எத்தனை ஃபங்க்ஷன் தான் அட்டென்ட் பண்றதுன்னு தெரியல. மார்னிங்கு மாமா வீட்டு ஃபங்க்ஷன், ஆஃப்டர்நூனு ஆன்ட்டிக்கு பர்த்டே, ஈவினிங்கு எதிர் வீட்டு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட், அப்படியே டின்னர் நைட்டுக்கு. எத்தனை தடவை தான் மேக்கப் போடுறது, எத்தனை தடவை தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது. அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு வழி ஆயிட்டோம். ஹாய் பிரியா. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். பிரியா, உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த திவ்யா ரொம்ப ஓவர் சீன் போடுது. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் அத்தையே பாராட்டுறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குவா, அப்போ நான் சீன் போடுறேன். டே அண்ணா, காலையில ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? செய்யல போ, டைம் இல்லை. இன்னைக்கு பாரு, அடிக்கிற அடியில் ஆப்போனன்ட் டீமா அலற போகுது. கிரிக்கெட் கிருஷ்ணா சும்மாவா? இன்னைக்கு அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸரா பறக்கணும். அத பாக்குறவ இன்னைக்கு அலறணும். என்ன லாபான், இன்னும் லேப்டாப் எடுத்து வைக்கலையா? நீ எப்போ ரெடியாகி எப்போ சர்ச்சுக்கு வர்றது? இப்போ 5 மினிட்ஸ்ப்பா, நான் குளிச்சுட்டு பின்னாலே வந்துடுறேன். நீ போய் சேர்த்துக்கணும், நான் அங்கே இருப்பேன்ப்பா. ஏம்மா மேரி, மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சா? சர்ச்சுக்கு போகலாமாம்மா? நீங்க போயிட்டே இருங்க மாமா, அவர் குளிச்சுட்டு வந்தோடனே நாங்கெல்லாம் வந்துடுறோம். சரிம்மா. ஏம்மா சில்வியா, நீ இன்னும் செல்போனோடே இருக்கியம்மா. ஆல்ரெடி ஆராதனை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நீ எப்போ ரெடியாகி எப்போ சர்ச்சுக்கு வர்றது? தாத்தா டோன்ட் வரி, மம்மி டாடி கூடவே வந்துடுறேன். அம்மா பேரன் கிருஷ்ணங்க? தாத்தா அவ எப்பயோ கிளம்பிட்டா. சரி சரி, சீக்கிரமா வந்துருங்க, நான் கிளம்புறேன். பாய். ஐயா வாங்க வாங்க, சோத்திரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. எங்க நீங்க ஒண்டி தான் வந்திருக்கீங்க, உங்க மருமகன் பேர பிள்ளைங்க யாருமே காணோம். ஐயா சொல்லிட்டு தான் ஐயா வந்தேன். நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே வந்துடும்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வரையும் வரலீங்க ஐயா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. எனக்கு சமாதானமே இல்லையா. என் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரமா போயின்னு இருக்காங்க. ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உலகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருக்காங்க ஐயா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க அவங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஐயா கவலைப்படாதீங்க, நான் ஜெபிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பார்க்குறேன். சரி சரி ஐயா, போயிட்டாங்க. ஹலோ சார், அந்த வீடு எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க?
பணத்தட்சன் பார்ட்டி ரெடியாக இருக்காங்க. லேட் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துக்கு நிறைய பேர் போட்டி போட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்குங்க. கை மாறி போச்சுன்னா என்னை கேட்காதீங்க. சார், இந்த லாபனை நம்பி யாரும் கெட்டு போன சரித்திரமே இல்லை சார். நம்பி வாங்குங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சே, எங்க இந்த இந்த பாட்டி 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு காந்து வெயிட் பண்ணுறேன். எங்க போனாங்கன்னு தெரியல இந்த பாட்டி. அந்த பாட்டியை கால் பண்ணிட்டாரு. ஹலோ சார், காலைந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் சார். இன்னும் லஞ்ச் கூட போகல நான். சார், தலைக்கு மேலே வேலை இருக்கு சார். அந்த ஒன்சி என்ன ஆயிடுச்சு சார்? என்னது எம்ஜி ரோட்கா? ஐயோ, சரிங்க சார், கொஞ்சம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க, நான் வந்து சேர்ந்துடுறாங்க. டிரைவர், காரை எடுப்பா, கொஞ்சம் வெளியே போனோம். டிரைவர், எம்ஜி ரோட் கூட வண்டி. ஹலோ, சொல்லுமா. என்னது, அப்பா வீட்டுக்கு வரலையா? டிரைவர், கொஞ்சம் வண்டி சைடில் போடு. என்னம்மா சொல்கிற? அப்பா காணுமா? என்னம்மா சொல்கிற? சர்ச்சில் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? என்ன ஃபோன் சுவிட்ச் ஆன் வருதா? சரிம்மா, நீ என்ன பண்ண, சர்ச்சுக்கு போயிட்டு நீ பாஸ்டர் விசாரி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, கிறிஸ்டிக்கிட்ட என் வண்டி 2 வீலர் குத்தாம்பு. ஏன்னா நான் காரில் வந்து நான் தேட முடியாது. நான் ஆஃபீஸில் கார் நிற்க வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் 2 வீலர் நான் போய் பார்த்துன்னு வரேம்மா. பார்த்து உஷாரா போங்க, சரியா? டிரைவர், வண்டி ஆஃபீஸில் விடுங்க. டிரைவர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ. பிரேசிடென்ட் அங்கிள். அங்கிள், அப்பா எத்தனை வீட்டுக்கு வந்தாருங்களா? இல்லைங்களா? இல்லை அங்கிள், அப்பா காலைந்து வீட்டுக்கு வரல, சரி அதனால தாங்க. இல்லை அங்கிள், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். சரி, அதான் வீட்டுக்கு எதனா வந்தாலும் கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணாங்க. சரி அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். ஐயா, பிரைஸ் லார்ட். பிரேஸ் வருமா? நான் நானே உங்களை பார்க்கலாம் வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க வாங்க. பாஸ்டர், மாமா காத்தால சர்ச்சுக்கு வந்தாரு, இன்னும் கூட வீட்டுக்கு வரல பாஸ்டர். அத்தை என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அவர் பஸ் சர்வீஸ்ல வந்துட்டு போயிட்டாரு. யாரும் தெரிஞ்ச வீட்டுக்கு போயிருப்பாங்க, விசாரிச்சுட்டு பாருங்க. பாத்துக்கிறியாமா? இல்ல, நான் இவருக்கு பாக்கல நானு. கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. இல்ல, நான் பாக்கல நானு. இவரு எங்க அப்பா, இவரு கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா பாத்துக்கிறீங்களா? இல்ல, நான் அவரை பாக்கல. அவரை
டேட் தாத்தாவை தேடி பார்த்தேன் டேட். எங்க காணோம் டேட். எங்க போனா தெரியல டாடி தாத்தா. பஸ் ஸ்டாப்ல பார்க்கலாம் டேட். டோன்ட் வெரி டேட். தாத்தா அடிக்கடி ஒரு பாட்டு போவார் டேட். அதில் தேடி பார்க்கலாமா டேட்? அப்படியே சொல்றேன் நீ. சரி நீ என்ன பண்ண, எங்க நீ ஆட்டோ பிடிச்சி நீ போயிடு. நான் போய் பார்த்துருங்க தாத்தா அங்க இருந்தா அப்படியே கொண்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். சரி dad. சரியா? நீ பத்திரமா போ வீட்டுக்கு. போ. ஹலோ ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சு சொல்லுங்க. காலையிலேருந்து சாப்பிடல, அதான் கொஞ்சம் ஆமாங்களா? உடம்பா நல்லா பார்த்துக்கோங்க. என்ன உஷாரா இருக்கும் சரிங்களா? அப்பா அப்பா என்னாச்சு, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கால் நான் எங்கெங்க தேர்த்தான்னு தெரியுங்களா? அவ பார்த்தா ஃபோன் மேல ஃபோனு, வீட்டுல ஒவ்வொன்று அழுதுங்கிறா. நீங்க பார்த்தா இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு வந்தேன். சரிப்பா, இங்க எதோ பேசுறதோண்டா, வீட்டுக்கு வாங்க, வீட்டுல போய் பேசலாம் வாங்க. ஏன்ச்சு நீங்க இங்க இருந்து போல வாங்க. இங்க இருப்பா. பார்த்து உட்காருப்பா. ஏன்ப்பா அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்கப்பா. வாங்கப்பா உள்ள. தாத்தா காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? எங்கங்களா தெரியறதுக்கு முதல்ல வாங்கப்பா உட்காருங்கப்பா. ஐயா லாபான், சொல்லுங்கப்பா. நான் முதியோர் இல்லத்துக்கு போய் சேர்ந்துடலான்னு இருக்கேன்ப்பா. வாட் ஏச்சிடுவோம்மா? அப்பா என்ன ஆயிடுச்சு? பாருமா என்ன சொல்றாரு. ஏங்க இப்படி வாங்க. மாமா என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு இங்க என்ன மாமா குறை? நேரத்துக்கு நேரம் விதவிதமான சாப்பாடு, தனி பெட்டு, டிவி, ஏசி, பங்களா, காரு, வேற என்ன மாமா வேணும்? வேற என்ன இல்ல மாமா? இயேசு இல்ல, இயேசு வேணும். மற்ற எல்லாமே இருக்கு, இயேசு மட்டும் இல்ல. மாமா ஆமா மேரி, இப்படியாப்பா. என் புள்ள உலகத்தையே வீட்டுக்குள்ள வச்சிருக்காமா, ஆனா ஆண்டவர் மட்டும் வீட்டுல இல்லம்மா. லாபான், மேரி கேளுங்க. உணவு இருக்கு, சந்தோஷமா சாப்பிட முடியல. படுக்கை இருக்கு, சமாதானமா தூங்க முடியல. பணம் இருக்கு, பாசம் இல்லை. வசதி இருக்கு, நிம்மதியா வாழ முடியல. பங்களா இருக்கு, சுடுகாட்டு அமைதி. பா வீட்டில் ஜபம் இல்லை,
பாட்டு இல்லை, வேதவசனம் படிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு போறது இல்லை, குடும்பத்துல குதூகலம் இல்லை, பிள்ளைகளோட நீங்க பேசி விளையாடி நான் பார்த்ததில்ல, வெளியே எங்கேயும் கூட்டிட்டும் போறதில்ல, என் கூட நீங்க பேசுறதில்ல, கேட்டா பிஸி. இயேசு இல்லாத மனுஷன் மனுஷன் இல்லை, மிருகம். இயேசு இல்லாத வீடு வீடு இல்லை, காடு. காட்டில் பாருங்க மிருகம், அது பாட்டுன்னு வரும், அது பாட்டுன்னு போகும். அது போல தான் இங்கேயும். இது வீடா இல்லை காடா? அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க. எங்கள் லைஃப்கோஸ்கர் நீங்கள் எவ்வளோ நீங்கள் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் இவ்வளோ வசதியை நான் செஞ்சுக்கிறேன். உங்கள் அம்மா இருக்கும்போது எங்களுக்கு வசதி இல்லை. உன்னை பெற்றோம், வளர்த்தோம், ஆளாக்கணும். ஆனால் அதுக்கு காரணம் இயேசு எங்களோட இருந்தார். உன் வீட்டில் வசதி இருக்கு, ஆனால் இயேசு இல்லை. இதனால வாழ்க்கையாகவே இல்லை. மாமா, we are very sorry மாமா. வேலை, பணம், சம்பாத்தியம் அதிலே இருந்துட்டோம் மாமா. செல்வியா, ப்ளீஸ் வாங்க. லாபான், மேரி, நம்ம இங்க 3 தலைமுறையா இருக்கிறோம். ஆண்டோர் கொடுக்குற நேரத்தை ஆண்டோர் கொடுக்கணும், ஆலித்து கொடுக்குற நேரத்தை ஆலித்து கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்குற நேரத்தை வீட்டுக்கு கொடுக்கணும், வேலைக்கு கொடுக்குற நேரத்தை வேலைக்கு கொடுக்கணும். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் இயேசுவின் குடும்பம். உங்கள் அனைவருக்கும் அகாப்பே கிறிஸ்துவ சபையின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.